வெல்கம் டு VRTNBC அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் 2022 கேட்ட குரூப் 4 கொஷின் சரிங்களா. ஸோ லாஸ்ட் 2022 கேட்டிருந்த குரூப் 4 கொஷினை குரூப் 4 ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி கொஷின்ஸ் தான் நம்ம வந்து சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் வந்து கண்டிப்பாக ஒரு சில கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும், ஆர்எல்ஸ் அதனுடைய மாடலாவது வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ அதை லாஸ்ட் இயர் 2022 என்ன மாதிரி வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு ஒரு எப்படி வந்து ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும்ன்றதுக்காக இந்த கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஸை ஃபேஸ் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 1134 எனில் அதன் அசல் என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15%, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15%, இயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 இயர்ஸ், டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1134 அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 மாடல் இருக்குது சரிங்களா. ஸோ முதல் மாடல் வந்து என்ன அப்படின்னா ஒரு வருடத்திற்கு சரிங்களா. ஸோ ஒரு வருடத்திற்கு இந்த மாதிரி சொல்கிற நம்பர்ஸ்லாம் கொடுத்துட்டு ஒரு வருடத்திற்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் வந்து என்னென்னு கேட்டால் அப்படின்னா ஸோ அதோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 0வாக தான் இருக்கும் சரிங்களா. ஸோ அதோட வித்தியாசம் வந்து கிடைக்காது சரிங்களா. ஏன்னா முதல் ஆண்டுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே அமௌண்ட்டாக தான் இருக்கும். தனி வட்டிக்கு ஒரு இப்போது 1000 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1000க்கு 10% வந்து பார்த்தோம் அப்படின்னா 100 சரிங்களா. அதே கூட்டு வட்டி அப்படின்னாலும் கூட 1000 10% வந்து 100 தான் சரிங்களா. ஸோ 100 - 100 = 0 தான் சரிங்களா. ஸோ முதல் ஆண்டை பொறுத்தளவு வந்து எந்த ஒரு வேறுபாடுமே இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல் ஆண்டுக்கான வேல்யூ வந்து 0வாக தான் இருக்கும் சரிங்களா. ரெண்டாவது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுக்கான ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா D = P/R² / 100² சரிங்களா. இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய ஃபார்முலா சரிங்களா. ஸோ இதில் டின்னா என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க இல்லையா தனி வட்டியுடைய வித்தியாசம் 1134 எண்ணில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து இந்த டி அப்படிங்கிறது. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் தான் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அசலை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம கேட்கணும். ஸோ ஆர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சரிங்களா. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா 2 வருடங்களுக்கு சரிங்களா. ஸோ 2 இயர்ஸ் சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபார்முலா இருக்குது சரிங்களா. ஸோ மூணாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 வருடங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது சரிங்களா. ஸோ 3 வருடங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு ஃபார்முலா அப்படின்னா ஸோ இதே கூட ஒரு சில இப்போ நம்ம செகண்ட் 2 வருடத்துக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே ஃபார்முலா கூட ஒரு சில டேர்ம்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் சரிங்களா. / ஸோ 3 வருடத்துக்கு ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா D சரிங்களா. ஸோ D = P/R² / 100². ஸோ இது வந்து பார்த்தோம்னா சேம் அஸ் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது தான் சரிங்களா. ஸோ அடுத்தது இன்ட்டு 300 + R / 100 சரிங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்துக்கு கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சால்வ் பண்ணணும் சரிங்களா. ஸோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஸோ ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா டிஃபரன்ஸ் = P/R² / 100² × 300 + R / 100. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 ஆண்டுகளுக்கு நமக்கு கண்டுபிடிக்க வேண்டிய ஃபார்முலா சரிங்களா. ஸோ இதில் வந்து என்னென்ன வேல்யூலாம் இல்லை என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பற்றி பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 1134 சரிங்களா. ஸோ அடுத்தது பிரின்சிபல் அமௌண்ட் தான் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அசல் தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 15%. ஸோ நமக்கு எல்லா வேல்யூ வந்து இந்த ஆரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த 15% தான் சரிங்களா. ஸோ நமக்கு எல்லா வேல்யூவும் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது இந்த பியோட வேல்யூவை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ வாங்க ஒவ்வொரு வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க 1134 அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பி அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா R² சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15%. ஸோ ஸ்கொயர் போட்டிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 டைம்ஸ் எழுதிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 100². ஸோ அதையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எலாபரேட்டாக 100 × 100 எழுதிக்கலாம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சைடு சரிங்களா. ஸோ 300 + R அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15%. ஸோ / 100 சரிங்களா. ஸோ இந்த டேர்மை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சுருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஸோ P × 15 ×
15 divided by 100 into 100 into 315 divided by 100 சரிங்களா. ஸோ டிவைட் பை 100 சரிங்களா. ஸோ இந்த டேர்ம்லாம் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 டேபிளால் வந்து எல்லாமே அடி ஆகும் சரிங்களா, கிளியர் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 5s are 15. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 20 × 5 100 சரிங்களா. ஸோ அதே மாதிரி தான் வந்து இங்கே 3, இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 220 அடி ஆகும். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே வந்து 5 அடி ஆகும் சரிங்களா. ஸோ கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா 200 நமக்கு தெரிஞ்சிருது. ஸோ 315 வந்து பார்த்தோம் அப்படின்னா 5030. ஸோ 6 5 30 சரிங்களா. ஸோ 6 5 30. ஸோ ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா 15 இருக்குது. ஸோ 63 சரிங்களா. மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ வந்து ரிமைனிங் வந்து என்னென்ன பெண்டிங் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த சைடு 1134 இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 63 இஸ் ஈக்குவல் டு 20 இன்ட்டு 20 இன்ட்டு 20. ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபைனலாக கிடச்சிருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பியை மட்டும் வச்சுட்டு ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் கொண்டு போயிடலாம் சரிங்களா. ஸோ P is equal to 1134 இன்ட்டு ஸோ 20 இன்ட்டு 20 இன்ட்டு 20 சரிங்களா. ஸோ கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 இன்ட்டு 3 இன்ட்டு 63 சரிங்களா. ஸோ இது வந்து 3ஆலையும் இதெல்லாம் வந்து கேன்சல் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ 11 இருக்குது. ஸோ 3 இன்ட்டு 3 11. ஸோ 3 இன்ட்டு 3 9 வரும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா 23 இருக்குது. ஸோ 11 21. ஸோ ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் 24 வரும். ஸோ 378. ஸோ 3 இன்ட்டு 378ஓட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 1134 சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போது 378 இருக்குது. ஸோ அகைன் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 3ஆல் வந்து இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அதாவது 3 இன்ட்டு 3ஐயும் 378ஐயும் கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 12 இன்ட்டு 3 வந்து பார்த்தோம் அப்படின்னா 16 சரிங்களா. ஸோ அகைன் 1 இருக்கும். ஸோ 18 வருமா. ஸோ அப்போ 126 சரிங்களா. ஸோ அப்போ 3 இன்ட்டு 3 வந்து 378லேயே அடி ஆகுது சரிங்களா. நெக்ஸ்ட்டு இந்த 63யும் 3ஆல் அடி ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 21 இன்ட்டு 3 வந்து பார்த்தோம் அப்படின்னா 63 வரும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 3s are 12. ஸோ 2 3s are 60. ஸோ 2 3s are 6ன்னு வரும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 221ஐயும் இந்த 42 அடித்தோம் அப்படின்னா 2 வரும் சரிங்களா. ஸோ ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ நான் ரிமைனிங் இருக்கிறது வந்து கொஞ்சம் எரேஸ் பண்ணிவிட்டு இங்கே எழுதுகிறேன் சரிங்களா. ஸோ ரிமைனிங் இருக்கிறது வந்து என்ன இருக்குது அப்படின்னா P is equal to 2 இன்ட்டு 220 20 இன்ட்டு 20 சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ 20 இன்ட்டு 20 400. 220s are 40 சரிங்களா. ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா 40 இன்ட்டு 400ன்னு வருது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 4 ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 0 இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 16,000. ஸோ P is equal to 16,000 அப்படிங்கிறதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர். ஸோ ஆப்ஷனில் வந்து அது இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏ சரிங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 3 ஆண்டுகளுக்கு சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபார்முலா பார்த்தோம். 3 ஆண்டுகளுக்கு அப்படிங்கிறதுனால நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா D is equal to PR square divided by 100 square into 300 plus R divided by 100 அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா எடுத்தோம். ஸோ இதில் நம்ம கேட்டிருக்க வேல்யூ வந்து என்ன அப்படின்னா Pயோட வேல்யூ தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம டிஃப்ரென்ஸு R எல்லாத்தையும் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஃபைனல் ஆன்சர் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 16,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ LCM HCF மாடல் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா P மற்றும் Qஇன் மீப்பெரு பொது வகுத்தி X சரிங்களா. ஸோ இதோட ஒரு இது முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா Q is equal to XY அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அடுத்தது P மற்றும் Qவின் மீச்செரு பொது மடங்கை கீழே உள்ளவற்றிலிருந்து காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ ஒன்றும் இல்லை P and Q சரிங்களா. ஸோ P and Q அப்படின்னு சொல்லிட்டு 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட HCF வந்து என்ன அப்படின்னா X சரிங்களா. ஸோ அதோட HCF வந்து என்ன அப்படின்னா Xன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ரெண்டாவது இந்த Q இருக்கு இல்லையா. ஸோ அதோட வேல்யூ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா
எக்ஸ் இன்ட்டு ஒய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அதனோட வேல்யூ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு ஒய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கியூஸ் ஈக்குவல் டு சரிங்களா. ரெண்டாவது இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதே பிக்யூவோட எல்சிஎம் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எல்சிஎம் தான் நமக்கு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ நமக்கு ஒரு ஃபார்முலா வந்து தெரியும், அது வந்து என்ன அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் ஆஃப் டூ நம்பர்ஸ் சரிங்களா. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப் சரிங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபார்முலா. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதை டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பி அண்டு கியூவை தான் வந்து டினோட் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ பி இன்ட்டு கியூ ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப் சரிங்களா. ஸோ இதில் வேல்யூவெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ பிக்கு வந்து அவங்க எதுவுமே தரல, நம்ம அதனால் அது நம்ம பின்னே வச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா கியூக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ கியூக்கு வந்து என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஒய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ நம்ம அந்த ஒய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு எல்சிஎம் தான் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் எல்சிஎம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஹச்சிஎஃப். ஸோ ஹச்சிஎஃப் வந்து என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ ஹச்சிஎஃப் வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இந்த எக்ஸுக்கும் கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா பி இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம். ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிமைனிங் வந்து இருக்கிறது சரிங்களா. ஸோ அப்போ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கான எல்சிஎம் அப்படிங்கிறது சரிங்களா. ஸோ வந்து இதில் வந்து ஆன்சர் வந்து எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆன்சர் டியில் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ பிஒய் ஈக்குவல் டு இதுதான் வந்து இந்த கொடுத்துருக்க வேல்யூவோட எல்சிஎம் வந்து என்ன அப்படின்னா இந்த பிஒய் அதுதான் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா மென்சுரேஷனில் வந்து 2Dலேருந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ ஒரு செவ்வகத்தின் நீளம் 3x + 2 அலகுகள், அதனுடைய அகலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3x - 2 அலகுகள் எனில் அதன் பரப்பளவை கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ லென்த்து கொடுத்துருக்காங்க, பிரெத்து கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து அதனுடைய ஏரியா வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இங்கே எக்ஸோட வேல்யூ ஒரு வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க 20 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 20 அலகுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செவ்வகத்தினுடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ செவ்வகத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா A = L × B. ஸோ லென்த் இன்ட்டு பிரெத். ஸோ அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா செவ்வகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா சரிங்களா. ஸோ இதில் வந்து நீளம் இன்ட்டு அகலம் தான் வந்து ஃபார்முலா. ஸோ ஒவ்வொரு வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா A = 3x + 2 இன்ட்டு 3x - 2 சரிங்களா. ஸோ இங்கே தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸுன்னு 20 அலகுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே வந்து 20 வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 × x சொல்லியிருக்காங்களா, அப்போ 3 × 20 + 2. அடுத்தது அதே மாதிரி தான் இங்கேயும் 3 × 20 - 2 சரிங்களா. ஸோ 3 × 20 வந்து பார்த்தோம் அப்படின்னா 60. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 60 + 2ன்னு வருது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுவும் வந்து 60 தான், அப்போ 60 - 2 வருது சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 62ன்னு வரும், இது வந்து 58ன்னு வரும். ஸோ ரெண்டுமே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும் சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ஈஸி தான், ஆனால் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சரிங்களா. ஸோ நான் இங்கே வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா அதை விட ஈஸியான ஒரு மெத்தடை வந்து சொல்கிறேன். அது வந்து என்ன அப்படின்னா ஸோ இதை பார்க்குறப்போ என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாருங்களேன். ஸோ இது வந்து ஏன்னு எடுத்துக்கலாம், ஸோ இது வந்து பின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஏன்னு எடுத்துக்கலாம், இங்கே வந்து பின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ அப்போ A + B - A - B ஃபார்மேட்டில் இருக்குது சரிங்களா. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா A² - B² வேல்யூ தான் A + B × A - B. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 60 வந்து ஏன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ 60 வந்து ஏன்னு எடுத்துக்கலாம், பியை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்சர் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. ஸோ 60² - 2² சரிங்களா. ஸோ 6ஓட ஸ்கொயர் நமக்கு தெரியும் 36. ஸோ இங்கே வந்து 0 இருக்கிறதுனால 00 போட்டுக்கலாம் சரிங்களா. ஸோ 36 - 4 சரிங்களா. ஸோ 2² வேல்யூ வந்து 4 தானே. ஸோ இங்கே ரிமைனிங் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து எவ்வளோ வருது அப்படின்னா 3596 சதுர அலகுகள். ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாமா. 3596 ஆப்ஷன் அப்படின்றது ஸோ ஆன்சர் ஏல வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ
செவ்வகத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா நீளம் இன்ட்டு அகலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்முலா தான். ஸோ அந்த ஃபார்முலா வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து எக்ஸோட வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸில் கொடுத்துருக்க வேல்யூ அந்த 20ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் சிம்பிளாக நம்ம சிம்பிளிஃபிகேஷன் மெத்தடில் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட்டாக 3600 -4 மைனஸ் பண்ணிவிட்டு அதிலிருந்து 3596 சதுர அலகுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிகழ்தகவல் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நிகழ்தகவல் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் வந்து ரீட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படும் போது இரண்டிலும் ஒரே முகம் அல்லது கூடுதல் 4 கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தோம் அப்படின்னா பகடைனாலே நமக்கு எத்தனை முகம் இருக்கும்? 6 முகம் இருக்கும். சரிங்களா? ஸோ பகடை அப்படின்னா நமக்கு எத்தனை முகம் இருக்கும் அப்படின்னா 6 முகம் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 பகடைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 பகடைகள் அப்படின்னா 6 × 6 = 36. ஸோ நமக்கு வந்து என்ன கிடைக்க போகுது அப்படின்னா 36 முகங்கள் கிடைக்க போகுது. அப்போ அதுதான் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா டோட்டல் தான் வந்து நமக்கு கீழே வரும். சரிங்களா? ஸோ டோட்டல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 36 முகங்கள்னு வரும். சரிங்களா? ஸோ நமக்கான கண்டிஷன் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இரண்டிலும் ஒரே முகம் அல்லது கூடுதல் 4 கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இரண்டிலும் ஒரே முகங்க வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஸோ 6 இருக்குது அப்படின்னா 1,1 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிடைக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா 2,2ன்னு ஒன்று கிடைக்கும். மூணாவது 3,3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். நாலாவது 4,4, அஞ்சாவது 5,5, 6,6. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரே முகமாக இதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கூடுதல். ஸோ அந்த 2 பகடையில் கிடைக்கிற நம்பரை வந்து கூட்டினோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா 4ன்னு கிடைக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு இதை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து 4 அப்படின்னா என்ன மாதிரி கிடைக்கும் அப்படின்னா 1 + 3. ஸோ 1,3 வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2,2 மறுபடியும் 3,1. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 6 உறுப்புகள் இருக்கா, அப்போ 6 / 36. ஸோ இங்கே வந்து அல்லது கொடுத்துருக்கிறதுனால ப்ளஸ் போடுறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 முகங்கள் இருக்குது. ஸோ அதனால் 3 / 36. சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிப்பீட் ஆகிருக்கு. என்ன அப்படின்னா இந்த 2,2 அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இந்த 2,2 வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிப்பீட் ஆகிருக்கிறதுனால நம்ம அதை மட்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா மைனஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கான ஃபைனல் இது. ஸோ இதில் வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஸோ எடுத்து கொடுத்துருக்கிறத நம்ம இங்கே எழுதுகிறேன். 6 / 36 + 3 / 36 -1 / 36. சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா பாட்டம் எல்லாமே வந்து காமனாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 36 வந்து காமனாக எடுத்துக்கலாம். ஸோ 6 + 3 -1. சரிங்களா? ஸோ 9 - 1 / 36. ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து என்ன வருது அப்படின்னா 8 / 36ன்னு வருது. சரிங்களா? ஸோ நம்ம இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ 2 8 9 36. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2/9 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ 2/9 வந்து ஆப்ஷனில் இருக்கான்னு பார்ப்போமா? ஸோ ஆன்சர் டி. ஸோ ஆன்சர் டி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2/9 இருக்குது. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2/9. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 பகடைகள் கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 36ன்னு கொடுத்துருந்தோம். ஸோ இதே இது 3 பகடைகள் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 216ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? இதே ஒரே ஒரு பகடையை மட்டும் கொடுத்துட்டு அதில் வந்து கூடுதல் அதில் வந்து வேறு ஏதாவது கண்டிஷன்ஸ் கேட்பாங்க. அது வந்து ஒற்றைப்படை எண்ணாக இருக்கணும், இல்லை அப்படின்னா இரட்டைப்படை எண்ணாக இருக்கணும், இல்லை அப்படின்னா ஒரு பகா எண்ணாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து /6 மட்டும் போட்டு ஸோ பகா எண் வந்து என்னென்னு கிடைக்கும் 1 3 5. ஸோ 1 வந்து வராது. ஸோ 3 5. ஸோ 2 பகை எண்கள் இருக்குது. சரிங்களா? ஸோ 2 3 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3 பகை எண்கள் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து 1/2 அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிடலாம். சரிங்களா? ஸோ இங்கே 2 பகை எண்கள்னு சொன்னதுனால நம்ம என்ன பண்ணோம் 2 பகடைகள்னு சொன்னதுனால 36ன்னு எடுத்துக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ளஸ் போட்டோம். ஸோ மைனஸ் வந்து எதுக்காக போட்டோம் அப்படின்னா ரெண்டுமே காமனாக இருக்குது. ஸோ 2/2 அப்படிங்கிறது வந்து இதுலேயும் வருது. ஸோ இரண்டாவது சொன்ன கண்டிஷன்லையும் வரதுனால நம்ம அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா காமனாக வெளியே எடுத்துருவோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மைனஸ் போட்டிருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக நம்ம சால்வ் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா 2,9 வருது. சரிங்களா? ஸோ இதுக்கு அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 2,9 அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ரீசனிங் சம். ஸோ ஒரு டேட்டை வந்து டேஸை பேஸ் பண்ணி கேட்டிருக்க ஒரு சம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கலா மற்றும் வாணி இருவரும் நண்பர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்று எனது பிறந்த நாள். ஸோ இன்று எனது பிறந்த நாள் என கலா கூறினாள். ஸோ கலா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி என்னோட பர்த்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாணியிடம் அவங்க வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா வாணிகிட்ட கேட்குறாங்க உன்னது பிறந்த நாளை எப்போது நீ கொண்டாடுவாய். ஸோ அவன் பர்த்டே நீ எப்போ கொண்டாடுவ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வாணி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்று திங்கட்கிழமை நான் என்னுடைய பிறந்த நாளை 75 நாட்களுக்கு முன்னாடி கொண்டாடினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இன்றைக்கி திங்கட்கிழமை நான் என்னோடய பிறந்த நாளை 75 நாட்களுக்கு முன்னாடி கொண்டாடினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரே மெத்தட் தான் இருக்குது. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நம்பர் கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா டிவைடட் பை 7 அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போட்டுருங்க. சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த நம்பர்ஸ் கொடுத்துருந்தாலும் சரி ஒரு 150 114 ஸோ எந்த மாதிரியான நம்பர் கொடுத்துருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிவைடட் பை 7 போடணும். சரிங்களா. ஸோ டிவைடட் பை 7 போட்டோம் அப்படின்னா ஸோ இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா 5 10 5 70. ஸோ ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 இருக்குது. சரிங்களா. ஸோ இந்த 5ங்கிறத பெண்டிங் வச்சுக்கோங்க, ரிமைனிங் வச்சுக்கோங்க. ஸோ கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்று திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா மண்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிமைனிங் 5 இருக்கா, அப்போ மண்டே வந்து இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முன்னாடி. சரிங்களா. ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முன்னாடி அப்படின்னு சொன்னதுனால இந்த மண்டேக்கு முன்னாடி இருக்க 5வது நாள். சரிங்களா. ஸோ மண்டேக்கு முன்னாடி என்ன இருக்குது சண்டே வரும், அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சாட்டர்டே வரும், ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரைடே, தேர்ஸ்டே, வெனஸ்டே. சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5வது நாள் வந்து என்ன அப்படின்னா இந்த வெனஸ்டே, அதாவது புதன்கிழமை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர். சரிங்களா. ஸோ ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்க நம்பரை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வாரத்துக்கு வந்து 7 நாள் இருக்கிறதுனால டிவைடட் பை வந்து 7 போடுறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 7 போச்சு அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா 5ன்னு இருக்குது. சரிங்களா. ஏன்னா 75ல் 5 70. ஸோ 75 மைனஸ் 70 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரிமைனிங் வந்து என்ன கிடைக்கிது அப்படின்னா 17 அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கிடைக்குது. கொஷினில் முன்னாடி அப்படின்னு சொன்னதுனால. சரிங்களா. ஸோ திங்கட்கிழமை இது 75 நாளுக்கு முன்னாடி நான் கொண்டாடினேன் அப்படின்னு சொன்னதுனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மண்டேக்கு முன்னாடி 5 நாள். சரிங்களா. அந்த 5வது நாள் நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா. ஸோ அதே இது 75 நாளுக்கு அப்புறம் நான் கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து வேறு மெத்தட் சால்வ் பண்ணணும். அது வந்து என்ன அப்படின்னா அப்படியே பின்னாடி போடணும். சரிங்களா. ஸோ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஸோ 5வது நாள் வந்து என்ன அப்படின்னா இந்த சாட்டர்டே. சரிங்களா. அப்போ இதுக்கு வந்து பார்த்தோம்னா ஒருவேளை பின்னாடின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா சாட்டர்டே அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சராக இருந்திருக்கும். சரிங்களா. ஸோ இப்போது முன்னாடின்னு சொன்னதுனால இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆன்சர் பி புதன்கிழமை அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் மாடலில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ ஒரு மிகப்பெரிய 5 இலக்க எண்ணை 3, 5, 8 மற்றும் 12ஆல் வகுக்கும்போது மீதி 2 கிடைக்கும். மீதி 2 எனில் மிகப்பெரிய 5 இலக்க எண்ணானது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ மீதி கிடைக்கிறப்போ நமக்கு என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்க நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான மிகப்பெரிய 5 இலக்க எண், மிகச்சிறிய 3 இலக்க எண் அந்த மாதிரிலாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்லித்தரேன். சரிங்களா. ஸோ மிகப்பெரிய 5 இலக்க எண் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ மிகப்பெரிய 5 இலக்க எண் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்க நம்பருக்கு ஃபஸ்ட்டு வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா. ஸோ அதாவது 3, 5, 8, 12. ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எல்சிஎம் கூட கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா. ஸோ 3, 5, 8, 12. சரிங்களா. ஸோ இதுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 2ஆல் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து 4 வரும், இங்கே வந்து 6ன்னு வரும். ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5, 6, 5, 3, 5 அப்படியே இருக்கும். மறுபடியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2ஆல் எடுத்தோம் அப்படின்னா இங்கே 2, இங்கே 3ன்னு வரும். சரிங்களா. அதை அகைன் 3 and 5 அப்படியே தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து 3ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இங்கேயும் 1ன்னு ஆயிரும். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 5, 2ன்னு ஆயிரும். ஸோ அகைன் வந்து இதை ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம இப்படியே எடுத்துக்கலாம். சரிங்களா. ஸோ 2 × 2 × 3 × 5 × 2. சரிங்களா. ஸோ இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து நமக்கு எல்சிஎம். ஸோ எல்சிஎம் அப்போ 2 2s are 4, 4 2s are 8, 3 × 5 வந்து பார்த்தோம் அப்படின்னா 15. ஸோ 8 × 15 வந்து பார்த்தோம் அப்படின்னா 120ன்னு வரும். சரிங்களா. ஸோ 8 × 15 வந்து பார்த்தோம் அப்படின்னா 120 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சரிங்களா. ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா எல்சிஎம் 120 அப்படின்னு கிடச்சிருக்கு. சரிங்களா. ஸோ கொஷினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மிகப்பெரிய 5 இலக்க எண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ மிகப்பெரிய 5 இலக்க எண் வந்து என்ன அப்படின்னா 99,999 தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய 5 இலக்க எண். சரிங்களா. ஸோ கூடுதலாக வந்து 1 போட்டால் கூட அது வந்து 1 கோடின்னு ஆயிரும்.
ஸோ 1,00,000 ஆயிரும் சரிங்களா. அது வந்து பார்த்தோம்னா 6 டிஜிட்டை மாறிடும் சரிங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய 5 இலக்க எண் வந்து என்ன அப்படின்னா 99,999 சரிங்களா. ஸோ இந்த நம்பர் கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 120 மைனஸ் டிவைட் பண்ணணும் சரிங்களா. ஸோ இந்த 120 இந்த நம்பர் கூட டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா 8 into 120 வந்து பார்த்தோம் அப்படின்னா 960 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா 39. ஸோ இந்த 9 வந்து மறுபடியும் உள்ளே கொண்டு வருவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 3ஆல் மல்டிப்ளை ஆகும் சரிங்களா. 3ஆல் டிவைட் ஆகும். 3 into 120 வந்து பார்த்தோம் அப்படின்னா 360 வருது. ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா அகைன் ஒரு 39 வரும். ஸோ லாஸ்ட்டாக இந்த ஒரு 9 நம்ம கொண்டு வந்துடலாம். மறுபடியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3ஆல் வந்து கேன்சல் ஆகும். ஸோ 3 into 360 3 into 120 வந்து பார்த்தோம் அப்படின்னா 316 வருது. ஸோ நமக்கு வந்து மீதி வந்து பார்த்தோம் அப்படின்னா 39 அப்படின்னு வந்திருக்கு சரிங்களா. ஸோ கொஷினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மீதி வந்து 2 தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மீதி நமக்கு இந்த 39 வரக்கூடாதுன்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ கொஷினில் வந்து இந்த 39 ரிமைனிங் வந்திருக்கா. ஸோ அது கூட நம்ம அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மிகப்பெரிய 5 இலக்க எண்ணில் இருக்கு இல்லையா. ஸோ அது கூட நம்ம மைனஸ் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ 99,999 மைனஸ் 39. ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ 9ல் 3 போச்சு அப்படின்னா 6. ஸோ ரிமைனிங் இருக்க அந்த 999 அப்படியே போட்டுக்கலாம் சரிங்களா. ஸோ 99,960 தான் வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா லாஸ்ட்டாக ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு சரிங்களா. ஸோ இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா தப்பாக மாறிடும் சரிங்களா. ஏன் அப்படின்னா கொஷினில் வந்து கிடைக்கும் மீதி 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்களா. ஸோ கொஷினில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிடைக்கும் மீதி 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மீதி 2 அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பரை ஸோ மீதி 2 அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட்டாக நமக்கு கிடச்சிருக்க நம்பர் கூட ஆட் பண்ணணும் சரிங்களா. ஸோ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து நமக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 99,962 இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிடச்சிருக்கு ஃபைனல் ஆன்சர். ஸோ ஆன்சர் டி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் சரிங்களா. ஸோ ஒன்றும் இல்லை மிகப்பெரிய 5 இலக்க எண் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா மீதி 2 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்துருக்க நம்பர்ஸ்க்கெலாம் வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி நமக்கு இங்கே எல்சிஎம் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா. எல்சிஎம் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் மிகப்பெரிய 5 இலக்க எண் அப்படின்னு சொன்னதுனால மிகப்பெரிய 5 இலக்க எண் வந்து என்ன அப்படின்னா 99,999 சரிங்களா. இதே இது மிகச்சிறிய 5 இலக்க எண் அப்படி இல்லை அப்படின்னா மிகப்பெரிய 4 இலக்க எண் அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும் சரிங்களா. ஸோ மிகச்சிறிய 5 இலக்க எண் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 10,000 எடுத்துக்கணும் சரிங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிகச்சிறிய 5 இலக்க எண் சரிங்களா. ஸோ இது கூட நம்ம 1 மைனஸ் பண்ணாலும் என்ன ஆயிரும் அப்படின்னா 9,999 அது 4 இலக்க எண்ணாக மாறிடும் சரிங்களா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அகைன் இதே மாதிரி தான் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணணும்னா இப்போ மீதி கொடுத்துருக்காங்களா அதை வந்து நம்ம ஆட் பண்ணிடணும் சரிங்களா. ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்க்கணும். ஸோ லாஸ்ட்டாக மீதி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த மீதியை எடுத்து அது கூட கொடுத்து நமக்கு கிடச்சிருக்க ஆன்சர் கூட ரிமைண்டர் கூட ஆட் பண்ணி நம்ம ஆன்சர் சொல்லணும். ஸோ மீதி கொடுக்கல அப்படின்னா ஸோ இதோட வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்டெப்பை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆன்சர் டி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சரிங்களா. ஸோ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ளே போகலாம். ஸோ 4 power 3.5 ஈஸ்ட்டு 2.5 என்பதற்கான சமமான விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கொடுத்துருக்கதை நம்ம எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா. ஸோ 4 power 3.5 இஸ் ஈக்குவல் டு 2.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே 4 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 4 நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம் சரிங்களா. ஸோ 4 நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 power ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஸோ அகைன் வந்து இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 3.5 இருக்குது. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஈஸ்ட் வரணும் ஈக்குவல் டு வரக்கூடாது. நான் ஈஸ்ட்டு போட்டிருக்கேன் சரிங்களா. இங்கே 2.5 இருக்குது சரிங்களா. ஸோ 2 into 3.5 வந்து என்ன அப்படின்னா 2 power 7 இஸ் ஈக்குவல் டு வராது. இப்போ 2 power 5ன்னு வரும் சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ வந்து 2 power 5 இருக்கா. ஸோ ரெண்டு சைடும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 power 5ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ 2 power 7 டிவைடட் பை 2 power 5 இஸ் ஈக்குவல் டு ஈஸ்ட்டு 2 power 5 டிவைடட் பை 2 power 5 சரிங்களா. ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த சைடு வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த சைடு வந்து 1 ஆயிரும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 7 minus 5 இங்கே வந்து 2 ஆகும் சரிங்களா. ஸோ நமக்கு ஈஸியாக லாஸ்ட்டாக வந்து நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 2 power 2 ஈஸ்ட்டு 1 வரும் சரிங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 ஸ்கொயரோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 4
4க்கு இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1ன்னு இருக்குது சரிங்களா. ஸோ அப்போ 1 4:1. ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கான ஃபைனல் ஆன்சர் சரிங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கான கிடச்சிருக்க ஃபைனல் ஆன்சர் சரிங்களா. ஸோ ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்க நம்பரை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவல் டு பண்ணுறோம். ஸோ ஈக்குவல் டு பண்ணுறோம்னா இங்கே வந்து எல்லாத்தையும் வந்து கேன்சல் பண்ணணும். ஸோ ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுக்கு அணிமானம் சமமாக இருந்தால் அடுக்கு வந்து சமமாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 7:5 ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்ஷன் சியை வந்து டிக் பண்ணிடுவாங்க சரிங்களா. ஸோ அது வந்து தப்பு. ஏன்னா இங்கே கேட்டிருக்கிறது வந்து 7ஓட வேல்யூ என்ன, இல்லை அப்படின்னா 5க்கு ஈக்குவலான வேல்யூ என்ன அப்படின்றது கேட்கல சரிங்களா. ஸோ கொஸ்டின் வந்து கேட்டிருக்க அப்படின்னா இதை வந்து எளிமைப்படுத்தணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ கொடுத்துருக்க இந்த நம்பர் இந்த டேட்டாவை 4^3.5 2^5 அப்படிங்கிற அந்த கொடுத்துருக்க இந்த டேட்டாவை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணணும். அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டின்லேயே அவங்க கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ நான் அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இது வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மாக இருக்குது 2.2^5 அப்படிங்கிறது. ஸோ அதனால் நம்ம ரெண்டு சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2^5 வந்து டிவைட் பண்ணிடுறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 கிடைக்கும், இங்கே வந்து ரிமைனிங் வந்து 2/2 இருக்கும். ஸோ 2² வேல்யூ வந்து 4, இங்கே 1 அப்படியே தான் இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பி 4:1 அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும் சரிங்களா. ஸோ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங் சம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கொடுக்கப்பட்ட தொடரின் முதல் பாதியை பின்னோக்கு வரிசையில் எழுதினால் வரும் தொடரின் வலது பக்கத்தில் இருந்து 14வதாக அமையும் உறுப்பினை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா 2 கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து என்ன அப்படின்னா கொடுக்கப்பட்ட தொடரின் முதல் பாதியை பின்னோக்கு வரிசையில் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ மொத்தம் வந்து பார்த்தோம்னா இதில் எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் சரிங்களா. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 உறுப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ 22 அப்படின்னா முதல் பாதி அப்படின்னா 11 பிரிக்கணும் சரிங்களா. ஸோ 11 பிரிக்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 சரிங்களா. ஸோ ஈக்குவல் இந்த கொஷின் மார்க்குக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 11 உறுப்புகள் இருக்குது, அந்த பக்கம் 11 உறுப்புகள் இருக்கான்னு பார்த்துடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 உறுப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முதல் பாதியை பின்னோக்கு வரிசையில் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா பின்னாடி வரதுக்கு முன்னாடி போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ பின்னாடி வரதுக்கு முன்னாடி எழுதுவோமா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஷின் மார்க் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 3, அடுத்து ஏ, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஷ் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பி இருக்குது, 9 ஆர், அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஸு ப்ளஸ்ஸு பி ப்ளஸ்ஸு பி 4 அப்படின்னு இருக்குது சரிங்களா. ஸோ அடுத்தது ரிமைனிங் இருக்கிறது அப்படியே எழுதிடலாம். 7 சி இஜெட் பர்சன்டேஜ் 6 டி ஸ்டாரு க்யூ அட்டு 1 சரிங்களா. ஸோ இப்போ வந்து மாற்றி எழுதியாச்சு. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா வலது பக்கத்திலிருந்து 14வதாக அமையும் உறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ வலது பக்கம் அப்படின்னா நமக்கு வலது பக்கம் தான் சரிங்களா. ஸோ நமக்கு வந்து வலது பக்கம் வந்து எது அப்படின்னா இந்த பக்கம் தான் சரிங்களா. ஸோ இதிலிருந்து 14வது அமையும் உறுப்பு அப்படின்னு என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதில் சால்வ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இது வந்து 1, ஸோ 2 3 4 5 6 7 8 9 10 இது 11 12 13 14 சரிங்களா. ஸோ 14வது உறுப்பு வந்து என்ன அப்படின்னா எனக்கு வந்து ப்ளஸ் வந்து கிடச்சிருக்கு சரிங்களா. ஸோ ப்ளஸ் ஆப்ஷனில் இருக்கா அப்படின்னா ஆன்சர் டி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. ஸோ கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 வந்து டிவைட் பண்ணணும். ஸோ கொஸ்டினை வந்து ஃபஸ்ட்டு 2 உடைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கொடுத்துருக்க நம்பரை முதல் பாதியை வந்து பின்னோக்கு வரிசையில் எழுதணும்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது அந்த வேல்யூ அந்த ஆர்டரை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய 14வது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க சரிங்களா. ஸோ நமக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ப்ளஸ் அப்படிங்கிறதான் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் டி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்கை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10 விவசாயிகள் சரிங்களா. ஸோ 10 விவசாயிகள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 21 நாட்களில் ஒரு நிலத்தை உழுது முடிக்கின்றனர் எனில் அதே நிலத்தை 14 விவசாயிகள் வந்து எத்தனை நாட்கள் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா ஸோ மென்னு டேஸு டைமு டிவைடட் பை ஒர்க்கு சரிங்களா. சிம்பிளாக MDT
T/W சரிங்களா. ஸோ இதான் வந்து அந்த ஃபார்முலா. ஸோ M அப்படின்னா மென் ஆர் உமன் ஒர்க்கர்ஸ்னு வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ D அப்படின்னா டேஸு, T அப்படின்னா டைமு, W அப்படின்னா ஒர்க்கு சரிங்களா. ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெறும் விவசாயிகள் நாட்கள் மட்டும் சொல்லியிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த T-ஐயும் W-ஐயும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா M1 in D1 is equal to M2 D2 சரிங்களா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா M1 D1 வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஷினில் கொடுத்துருக்க டேட்டா, M2 D2 வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஷினில் அவங்க கேட்டிருக்க டேட்டா சரிங்களா. ஸோ நம்ம ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 விவசாயிகள். ஸோ 10 விவசாயிகள்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை நாட்கள் நிலத்தை உழுகுறாங்க அப்படின்னா 21 நாட்கள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 14 விவசாயிகள். ஸோ 14 விவசாயிகள் சேர்ந்தாங்க அப்படின்னா எத்தனை நாளில் வந்து முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த D2 தான் நமக்கான கொஷினாக வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. கேட்டிருக்க கொஷின் வந்து என்ன அப்படின்னா D2 தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து சால்வ் பண்ணுவோமா. ஸோ இது 10 × 21 / 14 is equal to D2. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 21ம் 2 வந்து 21ம் 14 வந்து பார்த்தோம் அப்படின்னா 7ஆல் அடியாகும் சரிங்களா. ஸோ 2 7 14 3 21 சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 2வும் இந்த 5வும் 10ம் கேன்சல் ஆகும். அப்போ 5 2s are 10. ஸோ ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 × 3 is equal to D2. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 15 days. ஸோ 15 daysல 14 விவசாயிகள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 15 நாட்களில் வேலையை முடிப்பாங்க சரிங்களா. ஸோ அதே நிலத்தை 14 விவசாயிகள் 15 நாட்களில் முடிப்பாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார். 6 ஆண்டுகளில் அவர் 7875 சேமிக்கிறார் எனில் முதல் ஆண்டு சேமிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஒரு ட்ரிக்கியான ஒரு சம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு டேட்டா எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு இயரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அவர் ஃபைனலாக சேமித்த அமௌண்ட் அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கேட்டிருக்கிறது வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட் இயர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா ஒன்று வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் சரிங்களா. ஸோ ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டு சேமித்த தொகையை அதில் பாதி தான் சேமிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா அதே அந்த நபர் ஃபஸ்ட் இயர் வந்து X அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை சேமிச்சிருந்தாரு அப்படின்னா அதுக்கு அடுத்த வருஷம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதில் பாதி X/2 அப்படிங்கிற அமைப்பு தான் X/2 தான் அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சேமிச்சிருப்பார் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த வருஷம் இந்த X/2ல் பாதி, அப்போ X/4 அப்படின்னு சொல்லிட்டு சேமிச்சிருப்பார் சரிங்களா. அடுத்தது அதுக்கு அடுத்த வருஷம் இதில் பாதி X/4ல் பாதி வந்து என்ன அப்படின்னா X/8 சரிங்களா. அடுத்தது X/8ல் பாதி வந்து என்ன அப்படின்னா X/16. ஸோ அடுத்தது X/16ல் பாதி X/32. ஸோ 6 days வந்துருச்சா, 1 2 3 4 5 6 சரிங்களா. ஸோ இந்த மாதிரி 6 நாட்கள் முடிவில் அவர் சேமிக்கிற அமௌண்ட் வந்து என்ன அப்படின்னா 7875 சரிங்களா. ஸோ அவர் கேட்டிருக்க வேல்யூ ஸோ கண்டுபிடிச்சாச்சு. கொஷினில் கேட்டிருக்க வந்து என்ன அப்படின்னா இந்த X தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ கொஷினில் கேட்டிருக்கிறது வந்து என்ன அப்படின்னா இந்த X தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிப்போம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கிடைக்கிற வேல்யூ வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு வந்து 32 தான் வந்து எல்சிஎம்மாக கிடைக்கும் சரிங்களா. ஸோ 32 தான் வந்து நமக்கு எல்சிஎம்மாக கிடைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேலே வரல மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 32 வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 16 32, இங்கே வந்து 4 8 32 வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 4ன்னு வரும். ஸோ அகைன் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ 2 லாஸ்ட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 1ன்னு வரும் சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா காமனாக Xஐ வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம் சரிங்களா. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணுவோமா. ஸோ இங்கே வந்து 3 + 4 வந்து 7 7 + 8 வந்து 15 சரிங்களா. ஸோ 15 + 16 வந்து பார்த்தோம் அப்படின்னா 31. ஸோ 32 + 31 × X / 32 = 7875 சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 63X / 32 அப்படின்னு கிடச்சிருக்கு சரிங்களா. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 78 / 75 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 63 7875 வந்து கேன்சல் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போமா.
ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 63யும் இந்த 7875 வந்து பார்த்தோம் அப்படின்னா 25 அடியாகும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா சரி 25ங்கிறேன் பாருங்களேன். 125 × 63 வந்து பார்த்தோம் அப்படின்னா 63 இந்த 7875 வரும் சரிங்களா. ஸோ 125 × 63யோட வேல்யூ தான் வந்து என்ன அப்படின்னா இந்த 7875 அப்படிங்கிற ஒரு வேல்யூ சரிங்களா. ஸோ நம்ம வந்து டீட்டெயில்டாக வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா டைம் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டெப்பை மட்டும் எழுதுறேன், நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ 125 × 63 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து என்ன அப்படின்னா இந்த 7875 அப்படிங்கிறது தான். ஸோ 125 × 63 நமக்கு வந்து 7875 வந்து கிடச்சிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக x = 125 × 32 அப்படின்னு கிடச்சிருக்கு சரிங்களா. ஸோ இதை நமக்கு சால்வ் பண்ணால் என்ன ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரிங்களா. ஸோ 125 × 32 ஸோ 125 × 30 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 4000 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் கஷ்டமும் கூட சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான சம்முக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து ஸ்டெப்லேருந்து போக முடியும், ஆப்ஷன்லேருந்து சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நீங்கள் பாருங்கள் சரிங்களா. ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3000 சொல்லியிருக்காங்களா. ஸோ இதான் வந்து முதல் ஆண்டு சேமிப்பு நம்ம 3000 வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டாவது ஆண்டு வந்து எவ்வளவு 1500. ஸோ 3000 ஸோ 1500 ரெண்டாவது வருஷம் சரிங்களா. ஸோ 1500 வரும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா அதில் பாதி 750 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்படியே நம்ம போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு இடத்துக்கு மேலே அந்த 6 தடவை போட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த வேல்யூ வருது போட்டு பார்க்கணும் சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 2000 சொல்லியிருக்காங்களா. ஸோ நான் எரேஸ் பண்ணிட்டு போடுறேன். நமக்கு வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா 4000 தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா. ஸோ 4000 அப்படின்னா ஃபஸ்ட் இயர் வந்து ஒரு 4000 போட்டிருக்காரு அப்படின்னா செகண்ட் இயர் வந்து என்ன பண்ணுவார் 2000 போடுவார் சரிங்களா. ஏன்னா அதில் பாதி தானே. ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதுக்கடுத்த ஆண்டுகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2000 பாதி 1000 சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் பாதி 500. ஸோ இதில் பாதி வந்து பார்த்தோம் அப்படின்னா 250. ஸோ 5 ஆண்டுகள் ஆயிருக்கு. லாஸ்ட்டாக 125. ஸோ இதெல்லாம் கூட்டி பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ 5 7 8 7 ஸோ 7875 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடச்சிருக்கு சரிங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களால் ஸோ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண முடிஞ்சு அப்படின்னா ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்லேருந்து போயிருங்க சரிங்களா. அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெட்டராக எலிமினேட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி சம்ஸுக்கு முடிஞ்சால் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்ஷன்லேருந்தே போயிருங்க சரிங்களா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து இது வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு ஆஃப் சம் பார்த்துருக்கோம். ஸோ ரிமைனிங் இருக்குது வந்து ரிமைனிங்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில சம்ஸ்லாம் வந்து ரொம்ப ட்ரிக்கியான சம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்ட் 2ல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் VRTNPSC அகாடமிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது TNPSC எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம VRTNPSCயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் பேட்சஸும் வந்து போயிட்டுருக்கு. ஸோ டெஸ்ட் பேட்ச் யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.